வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அட்வான்ஸ் கார்ப்பரேட் அக்கவுண்டிங் ஏப்ரல் 2024 கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட 5 மார்க்ஸ் ப்ராப்ளம் தான் எப்படி சால்வ் பண்ணணும்ன்றது இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எஸ், ப்ராப்ளம் பார்க்கலாமா? B Limited has 60,000 equity shares of rupees 100 each, 80 per share called up. Now the company decides to pay off rupees 20 per share of the paid up capital and at the same time to reduce the 100 shares to 60 shares fully paid up by cancelling the unpaid amount. Give journal entries. பாத்தீங்கன்னா இப்ப வந்து 60,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து பி லிமிடெட் வச்சிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா 80 வந்து கால்ட் அப். ஓகேவா? கால் பண்ணிருக்கிறது 80. இப்ப வந்து கம்பெனி என்ன டிசைட் பண்ணிருக்காங்க அப்படின்னா 20 per ஷேர் வந்து பே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பிளான் பண்ணிருக்காங்க. அண்ட் அதே டைம்ல பாத்தீங்கன்னா 100 rupees இல்லையா இதோட ஃபேஸ் வேல்யூ, அதை வந்து 60 per ஷேர்ன்னு சொல்லிட்டு கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு, ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிருக்காங்க. ஓகே, அன்பெய்ட் அமௌண்ட்டை கேன்சல் பண்ண போறாங்க. ஓகே, அதாவது 100 rupees ஷேர், அதுல 80 தான் கால் பண்ணிருக்காங்க. 20 rupees வந்து பே பண்ணிடலாம், டிசைடட் டு பே, ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ணிடலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிருக்காங்க. 100 rupees ஷேரை வந்து இப்ப 60 ஃபுல்லி பெய்டா மாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து டிசைட் பண்ணிருக்காங்க. எஸ், இதுக்கான ஜர்னல் என்ட்ரிஸ் வந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான் இது. வந்து 5 மார்க் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே, இப்ப என்ன பண்ண போறோம்? 20 rupees வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ண போறோம். அண்ட் இப்ப இருக்க 80 rupees பெய்ட் அப் இருக்கு இல்லையா, அதாவது 100 rupees மொத்தம் அந்த ஷேர் பிரைஸ், அதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா 60க்கு கன்வெர்ட் பண்ண போறோம். ஓகே, எஸ், இப்ப பார்க்கலாமா? முதல்ல வந்து கால்ட் அப் பண்ணிருக்கிறது எவ்வளவு அப்படின்னா 80 தான். அப்ப 60,000 into 80 பாத்தீங்கன்னா இதுதான் என்ட்ரி நமக்கு. ஓகே, எவ்வளவு கால் பண்ணிருக்காங்கன்னா 80 தான் கால் பண்ணிருக்காங்க. சோ 60,000 into 80 பாத்தீங்கன்னா 4,80,000. அதை வந்து எவ்வளவுக்கு கன்வெர்ட் பண்றாங்க? 60 கால்ட் அப்பா மாத்த போறாங்க. ஓகே, ஃபுல்லி பெய்டு ஷேர்ஸா, அதாவது 100 rupees இந்த ஷேரை 60யா மாத்த போறாங்க. அப்ப 60,000 into 60 பாத்தீங்கன்னா 3,60,000. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க? ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு 20 வந்து பே பண்ணிடலாம் டிசைட் பண்ணிருக்காங்க இல்லையா, அப்ப 60,000 into 20 போட்டோம்னா 1,20,000. ஓகே, இதுதான் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? ரெடியூஸ் பண்றது. 100 rupees ஷேரை வந்து 60க்கு கன்வெர்ட் பண்ணிட்டாங்க, 20 பே பண்ணிட்டாங்க. 100 rupees ஷேர் இருந்தாலும் அதுல 80 தான் கால்ட் அப், அதனால தான் நம்ம இங்க 80 போட்டிருக்கோம். ஒருவேளை இது 100 rupeesமே கால்ட் அப்பா இருந்ததுன்னா இங்க 100 வந்திருக்கும். சரியா? ஓகே, இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அமௌண்ட் வந்து பே பண்ணோம் இல்லையா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு, அது எப்படி பே பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கேஷா கொடுத்துடுறாங்க. சோ அதுக்கான என்ட்ரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் அதுக்கான என்ட்ரி. ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட், அதாவது 60,000 into 20, 1,20,000 யாருக்கு? ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ணிடுறாங்க. ஓகே, எஸ், ரொம்ப ஈஸி. ரெண்டு ஜர்னல் என்ட்ரி, இதுக்கு வந்து 5 மார்க். ஓகே, எஸ். இப்ப the following particulars relate to a limited company which went into voluntary liquidation. Preferential creditors rupees 25,000, unsecured creditor rupees 58,800, 6% debentures rupees 30,000. The assets realized rupees 80,000. The expenses of liquidation amounted to rupees 1,500 and the liquidator's remuneration was at 2/2 on the amount realized and 2% on the amount paid to unsecured creditor, including preferential creditor. The liquidator's financial statement of account prepare பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, எஸ். இப்ப இந்த ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா நமக்கு preferential creditor கொடுத்திருக்காங்க 25,000 and unsecured creditor 58,800 கொடுத்திருக்காங்க. debentures ஒரு 30,000 கொடுத்திருக்காங்க. அசெட்ஸ் எவ்வளவு ரியலைஸ் பண்ணிருக்கு அப்படின்னா 80,000 ரியலைஸ் பண்ணிருக்கு. அண்ட் எக்ஸ்பென்சஸ் ஆன் லிக்விடேஷன் கொடுத்துட்டாங்க. லிக்விடேட்டர் ரெமுனரேஷன் பாத்தீங்கன்னா 2.5% அமௌண்ட் ரியலைஸ்டுல, அதாவது இந்த 80,000ல 2.5% அண்ட் 2% ஆன் தி அமௌண்ட் பெய்ட் டு அன்செக்யூர்ட் கிரெடிட்டர் இன்க்ளூடிங் ப்ரிஃபரன்ஷியல். ஓகேவா? 2% வந்து ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டர் அண்ட் அதுலயும் இன்க்ளூட் ஆயிருக்கு அன்செக்யூர்ட் கிரெடிட்டர் கூட. ஓகே, இதுல வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ண போறோம். நம்ம வந்து ரெமுனரேஷன், லிக்விடேட்டர் ரெமுனரேஷன். ஓகேவா? எஸ். இப்ப இந்த லிக்விடேட்டர் ரெமுனரேஷன் பாத்தீங்கன்னா நம்ம வந்து அன்செக்யூர்ட் கிரெடிட்டர் இன்க்ளூடிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அப்ப நம்ம டைரக்டா நம்ம வந்து இதுல அப்படியே இந்த 58,800ல கால்குலேட் பண்ணலாமான்னு பண்ண முடியாது. ஓகே, ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார் வேணா நம்ம அப்படி கால்குலேட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா அமௌண்ட் சஃபிஷியண்டா இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். அமௌண்ட் சஃபிஷியண்டா இருந்தா நம்ம டைரக்டா கால்குலேட் பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம டைரக்டா பண்ண முடியாது. நம்ம 10 மார்க் ப்ராப்ளம்ல பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது இருந்திருக்கும். எஸ், இப்ப நம்ம போடலாமா அந்த ப்ராப்ளம்? ஓகே, ஃபர்ஸ்ட் அசெட்ஸ் ரியலைஸ்டு நம்ம எழுதிக்கலாம். பாருங்க, அசெட்ஸ் ரியலைஸ்ட் எழுதியாச்சு ரெசிப்ட் சைட். அண்ட் இப்போ பேமெண்ட் சைட் வந்து 1 by 1 எழுதலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா லீகல் சார்ஜஸ் எதுவும் கிடையாது, ஸோ நம்ம அதை விட்டுடலாம். அடுத்து லிக்விடேட்டர் ரெமுனரேஷன். ரெமுனரேஷன் அப்படின்னும் போது அசெட்ஸ் ரியலைஸ்ட்ல 80,000ல 2.5% அதை போடலாம். பாருங்க, போட்டோம்னா 2,000 வருது. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பே பண்ண வேண்டியது ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார் இருக்கு, டிபெஞ்சர்ஸ் இருக்கு. கடைசியா தான் அன்செக்யூர்ட் கிரெடிட்டாருக்கு பே பண்ணணும். அதுக்கு முன்னாடி இப்ப லீகல் எக்ஸ்பென்சஸ், அதாவது இந்த லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் இருக்கு இல்லையா, அதை பே பண்ணணும். ஓகே, பாருங்க, லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் 1,500. ஓகே, நெக்ஸ்ட் இப்ப டிபெஞ்சர் ஹோல்டருக்கு பே பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார் அன்செக்யூர்ட் கிரெடிட்டாருக்கு போகலாம். ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டாருக்கு பே பண்றதுக்கு முன்னாடி டிபெஞ்சர் ஹோல்டருக்கு 30,000 கொடுத்தாச்சு. ஒருவேளை இந்த டிபெஞ்சர் ஹோல்டருக்கு இன்ட்ரெஸ்ட் ஏதாவது பெண்டிங் இருந்துச்சு அப்படின்னா அதையும் சேர்த்து தரணும். இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் பத்தி எதுவும் சொல்லாதோட்டு நம்ம வந்து வெறும் டிபெஞ்சர்ஸா அப்படியே போட்டுட்டோம். ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார் 25,000 எஸ் பே பண்ணியாச்சு. ஓகே, உங்களுக்கு ஃபுல்லா பே பண்றதுனால பிகாஸ் நம்ம கிட்ட சஃபிஷியண்டா இருக்கு. 80,000ல 2,000, இது ஒரு 1,500, இது 30,000 போக பேலன்ஸ் நம்ம கிட்ட சஃபிஷியண்டா இருக்குன்றதுனால நம்ம ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டாருக்கு அப்படியே பே பண்ணிடுறோம். அப்ப இதுல வந்து அவங்களுக்கு கொடுத்துடலாம் நம்ம 2% ரெமுனரேஷன். ஓகே, லிக்விடேட்டர் ரெமுனரேஷன் பாருங்க கொடுத்தாச்சு 500. ஓகேவா? எஸ். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா அன்செக்யூர்ட் கிரெடிட்டார் எவ்வளவுன்னா 58,800. ஆனா நம்ம கிட்ட சஃபிஷியண்டா இருக்க அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு இல்ல. பிகாஸ் இதுவே உங்களுக்கு பாருங்க, இது ஒரு 2,000, இது ஒரு 500, இது ஒரு 1,500, மொத்தம் இது 4,000 ஆயிடுச்சு. இது ஒரு 30,000, 34,000. அப்புறம் இது பாத்தீங்கன்னா ஒரு 25, அப்ப 59,000 போயிடுச்சு. இப்ப 80ல 59,000 போயிடுச்சுன்னா நம்ம கிட்ட இருக்க பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளவு? வெறும் 21,000 தான். ஓகே, அப்ப அந்த 21,000ல நம்ம இந்த 58,800 ஃபுல்லா கொடுக்க முடியாது. நம்மளால கொடுக்க முடிஞ்சது அந்த 21,000. அந்த 21,000ல ரெமுனரேஷன் வேற ஒரு 2% இன்க்ளூட் ஆயிருக்கு. அப்ப நம்ம எப்படி போடணும்? இப்ப பாருங்க, 2% அதை ஃபுல்லா நம்ம போட முடியாது. பிகாஸ் இது ஏன் 2% போடல அப்படின்னா ரெமுனரேஷன் போக பேலன்ஸ் இருக்க அமௌண்ட் தான் அன்செக்யூர் கிரெடிட்டாருக்கு போகுது. அந்த அமௌண்ட் என்னன்றது நமக்கு தெரியாது. அதனால 2 by 102, 21,000. இந்த 21,000 எப்படி வந்ததுன்னு பாருங்க. 80ல 2,000 இது, 500 இது, 1,500 இது, அப்புறம் இது 30,000 டிபெஞ்சர்ஸ், அதுக்கப்புறம் இந்த 25,000 ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார். கொடுத்துருக்க அமௌண்ட் எல்லாத்தையும் சப்ராக்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தான் நமக்கு 21,000 வருது. ஸோ 21,000ல நம்ம டைரக்டா 2% போட்டோம்னா அப்பவும் தப்பாயிடும். ஏன்னா நம்ம கிட்ட இருக்க பணமே 21,000 தான். அதுல நம்ம இந்த ரெமுனரேஷனும் கொடுக்கணும் அண்ட் இதுவும் கொடுக்கணும். சரியா? அதனால 21,000 into 2 by 102 போடணும். பாத்தீங்கன்னா 412 வருது. இப்ப இந்த 21,000ல 412ல மைனஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்குதான் அன்செக்யூர்ட் கிரெடிட்டா இருக்கு. ஓகே, இப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 2,912. இதுதான் டோட்டல் ரெமுனரேஷன் ஃபார் லிக்விடேட்டர். ஓகேவா? இப்ப அன்செக்யூர்ட் கிரெடிட்டாருக்கு பார்ப்போமா? 21,000 அவைலபிள் அமௌண்ட். அதுல இந்த 412ல கொடுத்துடுறோம் கமிஷன், லிக்விடேட்டர் ரெமுனரேஷன். பாருங்க, அப்ப பேலன்ஸ் பாத்தீங்கன்னா 20,588. இதுதான் நம்ம அன்செக்யூர்ட் கிரெடிட்டாருக்கு கொடுக்க முடிஞ்சது. ஓகேவா? இப்ப ரெண்டு சைடும் டோட்டல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா 80,000 வந்துடும். ஓகே, எஸ். The balance sheet as of 31st March 2018. ஹோல்டிங் கம்பெனி இது அண்ட் சப்சிடரி கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் கொடுத்திருக்காங்க. ஷேர் கேபிட்டல் ₹1 per share 24,000, 10,000. ரிசர்வ்ஸ் 10,000, 2,000. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 4,000, 2,000. கிரெடிட்டார் 17,000, 6,000. அசெட்ல பாருங்க, ஃபிக்ஸட் அசெட் 25,000, 15,000. கரண்ட் அசெட் 17,000, 5,000. இன்வெஸ்ட்மெண்ட் 10,000 shares of S Limited 13,000. இப்ப பாத்தீங்கன்னா
10,000 ஷேர்ஸ் வந்து ஹெச் லிமிடெட் வாங்கியிருக்கு. ஓகேவா? மொத்த ஷேர்ஸ்மே பாத்தீங்கன்னா எஸ் லிமிடெட்ல 10,000 ஷேர்ஸ் தான். ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா 1 ரூபி தான் ஒரு ஷேர். ஓகே, அப்ப 10,000 rupees தான் இங்க இருக்கு. 10,000 divided by 1 போட்டோம்னா 10,000 ஷேர்ஸ் தான். இப்ப இது பாத்தீங்கன்னா 100% ஹோல்டிங். மைனாரிட்டிக்கே கிடையாது. ஓகே, 0% மைனாரிட்டி. இப்ப பாருங்க ஷேர்ஸ் எப்ப பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்கன்னு. ஷேர்ஸ் வேர் அக்வயர்ட் பை ஹெச் லிமிடெட் ஆன் 30th September 2017. ஓகே, இப்ப தி இயர் எண்ட் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா 31st March. அப்ப பிகினிங் என்ன அப்படின்னா ஏப்ரல். ஓகே, ஏப்ரல்ல இருந்து மார்ச் வரைக்கும் தான் அக்கௌண்டிங் பீரியட். இதுல 30th செப்டம்பர் வாங்கியிருக்காங்க. 30th செப்டம்பர் அப்படின்னா எத்தனை மாசம் கழிச்சு வாங்கியிருக்காங்க? 6 months கழிச்சு வாங்கியிருக்காங்க. எஸ் லிமிடெட் டிரான்ஸ்பர்ட் rupees 1000 from profit to reserve on 31st March 2018. இதுல பாத்தீங்கன்னா எஸ் லிமிடெட் என்ன பண்ணிருக்காங்க, இயர் எண்ட்ல 31st March 2018ல ப்ராஃபிட்ல இருந்து ரிசர்வுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க 1000 rupees. இப்ப ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா இயர் எண்ட்ல எவ்வளவு இருக்குன்னா 2000 இருக்கு. இப்ப 1000 டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னு சொன்னாங்க இல்லையா? இப்ப டிரான்ஸ்ஃபருக்கு முன்னாடி எவ்வளவு இருக்கும்? 3000 இருக்கும். சரியா? இப்ப இந்த டிரான்ஸ்ஃபருக்கு முன்னாடி ரிசர்வ்ல எவ்வளவு இருந்திருக்கும்? 1000 இருந்திருக்கும். ஓகேவா? இந்த ரிசர்வ்ல 1000 இருந்திருக்கு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல 3000 இருந்திருக்கு. இந்த 3000ல இருந்து தான் 1000 டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. ஓகே, எஸ். இப்ப இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பனிங்க பத்தின எந்த இன்ஃபர்மேஷனும் ப்ராப்ளம்ல இல்ல. இது வந்து க்ளோசிங்ல கொடுத்திருக்காங்க இல்லையா? இந்த க்ளோசிங்ல தான் டிரான்ஸ்ஃபரும் நடந்திருக்கு. இப்ப இந்த 3000 சொன்னோம் இல்லையா ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அது எல்லாமே பாத்தீங்கன்னா கரண்ட் இயர் ப்ராஃபிட். பிகாஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் எதுவுமே பேசாததுனால இந்த ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணது எல்லாமே கரண்ட் இயர்ல ஏர்ன் பண்ணிருக்காங்கன்ட்டு நம்ம வச்சுக்கிறோம். ஓகே, எஸ். இப்ப வந்து நம்ம போடலாமா அந்த ப்ராப்ளம்? ஹோல்டிங் கம்பெனியோட ஷேர் என்னன்னு தெரியும் இல்லையா? ஹோல்டிங் கம்பெனி இது நமக்கு 100%, மைனாரிட்டி இது 0%. டேட் ஆஃப் அக்விசிஷன் 30 September 2017. இப்ப ப்ரீ அக்விசிஷன் மந்த் எத்தனை? 1st April இருந்து இந்த 30th September வரைக்கும் 6 months. 1st Aprilனா ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 6 months. ஓகேவா? போஸ்ட் அக்விசிஷன் எத்தனை மந்த்ஸ்? அதுவும் 6 months தான். ஓகேவா? 12 மாசம் கணக்கு எப்படியும் வந்துரும் இதுல. அப்ப 6 மாசம் ப்ரீனா 6 மாசம் போஸ்ட் கண்டிப்பா. ஓகேவா? எஸ். இப்ப கரண்ட் இயர் ப்ராஃபிட் என்னன்னு சொன்னேன்? 3000. ஏன்? க்ளோசிங்ல 2000 இருக்கு. ஆனா டிரான்ஸ்பர் ஒரு 1000 பண்ணதுனால 2000 இருக்கு. சோ டிரான்ஸ்பருக்கு முன்னாடி 3000. அந்த 3000 முழுக்க கரண்ட் இயர் ப்ராஃபிட் தான். ஏன்னா இதுல ஓப்பனிங் ப்ராஃபிட்ட பத்தி எதுவுமே சொல்லல. ஓகே, எஸ். இப்ப நம்ம கேபிட்டல் ப்ராஃபிட் அசர்டைன் பண்ணலாமா? கேபிட்டல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க ஃபார்மேட் என்ன? ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் ரிசர்வ். ரிசர்வோட ஓப்பனிங் பேலன்ஸ் போது என்ன? இங்க ஓப்பனிங்ல எவ்வளவு இருந்திருக்கும்? 1000 தான் இருந்திருக்கும். ஏன்னா இயர் எண்ட்ல தான் நம்ம இன்னொரு 1000 டிரான்ஸ்ஃபர் பண்ணி இங்க 2000 இருக்கு. இப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் ரிசர்வ் ஒரு 1000. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் நில் தான். ஏன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் ப்ராஃபிட்ட பத்தி எதுவும் சொல்லாததுனால. கரண்ட் இயர் ப்ராஃபிட் வந்து எவ்வளவு வரும் பாருங்க ப்ரீ அக்விசிஷனுக்கு? 6 months. அப்ப 3000 into 6 by 12 பாத்தீங்கன்னா 1500. மொத்த கேபிட்டல் ப்ராஃபிட் 2500. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ப்ராஃபிட்ல எல்லாமே ஹோல்டிங் கம்பெனிக்கு தான். ஏன்னா மைனாரிட்டி ப்ரொபோர்ஷனே கிடையாது. ஹோல்டிங் கம்பெனி 100. அதனால அப்படியே வந்து ஹோல்டிங் கம்பெனி போட்டோம், மைனாரிட்டிக்கு கிடையாது. ஓகே, இப்ப ரெவென்யூ ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணலாமா? எஸ். ரெவென்யூ ப்ராஃபிட் அப்படின்னும் போது கரண்ட் இயர் ப்ராஃபிட், அதாவது போஸ்ட் அக்விசிஷன் பார்க்கணும். கரண்ட் இயர் ப்ராஃபிட் 3000, அதுல போஸ்ட் வந்து 6 months, அது ஒரு 1500. சரியா? இந்த 1500 தான் ரெவென்யூ ப்ராஃபிட். இந்த ரெவென்யூ ப்ராஃபிட் மொத்தமும் யாருக்கு? ஹோல்டிங்க்கு, மைனாரிட்டிக்கு கிடையாது. ஓகே, நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஆனா இங்க மைனாரிட்டி 0ன்றதுனால நம்ம அது போட வேண்டாம். வெறும் குட்வில் ஆர் கேபிட்டல் ரிசர்வ் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, பாசிட்டிவ் வந்தா குட்வில், நெகட்டிவா இருந்துச்சுன்னா கேபிட்டல் ரிசர்வ். இப்ப அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு பாருங்க? 13,000. ஓகே, 13,000 போட்டாச்சு. இப்ப இந்த இன்வெஸ்ட்மெண்டோட நம்ம என்ன மைனஸ் பண்ணுவோம்? ஹோல்டிங் கம்பெனி ஷேர். ஓகே, ஹோல்டிங் கம்பெனியோட ஷேர் எவ்வளவு? 10,000 முழுக்க ஹோல்டிங் தான். அதுக்கப்புறம் கேபிட்டல் ப்ராஃபிட்டோட ஹோல்டிங் கம்பெனி ஷேர் 2500, அதுவும் எடுத்தாச்சு. ஓகேவா? இப்ப 13,000ல இருந்து 12,500 போயிடுச்சுன்னா குட்வில் 500. சரியா? இப்ப குட்வில் கண்டுபிடிச்சாச்சு.
இப்ப இந்த குட்வில்ல நம்ம இன்டான்ஜிபிள் அசெட் சொல்லிட்டு அசெட் சைடு காட்டுவோம். இப்ப நம்ம பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு நோட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன? ஷேர் கேபிட்டல். ஷேர் கேபிட்டல் அப்படின்னும் போது இந்த ஹோல்டிங் மட்டும் தான் எடுக்கணும். சப்சிடரி இது நம்ம எடுக்க கூடாது. ஓகே, ஏன்னா அதை இதுல போட்டுட்டோம் இல்லையா? எஸ், ஹோல்டிங் ஓடுறது எவ்வளவு? 24,000 ஷேர் கேபிட்டல். அடுத்து ரிசர்வ். ரிசர்வ்னும் போது ஹோல்டிங் தான் எடுப்போம். 10,000. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஒரு 4,000. அப்புறம் ரெவென்யூ ப்ராஃபிட் இருந்தது இல்லையா? ஹோல்டிங் கம்பெனி இது ஒரு 1,500. அதையும் எடுத்துக்கணும். ஓகே, பாருங்க, ரிசர்வ் 10, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 4, ஹோல்டிங் கம்பெனியோட ரெவென்யூ ப்ராஃபிட் மொத்தம் பாத்தீங்கன்னா 15,500. இப்ப கிரெடிட்டார்ஸ் அப்படின்னும் போது இந்த ரெண்டுமே எடுத்துக்கணும். பாருங்க, கிரெடிட்டார் ரெண்டும் சேர்த்தா 23,000. ஓகே, இப்ப அசெட் சைட் பார்த்தோம்னா இந்த பிக்ஸ்ட் அசெட் ரெண்டுமே எடுத்துக்க போறோம். 25 பிளஸ் 15 எவ்வளவு வருது? 40,000 வருது. அதுக்கப்புறம் குட்வில் கண்டுபிடிச்சோம் இல்லையா? டான்ஜிபிள் போட்டதுக்கு அப்புறம் இன்டான்ஜிபிள். குட்வில் ஒரு 500. அப்புறம் கரண்ட் அசெட் போடுவோமா? 17,000. இது ஒரு 5,000. பாத்தீங்கன்னா 22,000. ஓகே, எஸ். இப்ப இது எல்லாத்தையும் தான் நம்ம என்ன பண்ண போறோம்? பேலன்ஸ் ஷீட்ல போட போறோம். எஸ், பாருங்க, பேலன்ஸ் ஷீட்டோட ஃபார்மேட் இதுதான். இப்ப நம்ம ஒன் பை ஒன் எடுத்து போடலாம். இப்ப வந்து இதுல கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்ல ஃபர்ஸ்ட் லயபிலிட்டிஸ்ல என்னென்ன வருது? ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் இதுல கிடையாது, கரண்ட் லயபிலிட்டி இருக்கு இல்லையா? இப்ப இதெல்லாம் எடுத்து போடலாம். பாருங்க, 24,000, இது 15,500, இது 23,000. ஓகே, இப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா எவ்வளவு வருது பாருங்க? 62,500. அடுத்து டான்ஜிபிள் அசெட், இது ஒரு 40,000, இது ஒரு 500, இது ஒரு 22,000. இது எல்லாத்தையும் போடலாம். இதை ஆட் பண்ணுங்க. 40 பிளஸ் 22 பிளஸ் 5, இதுவும் 62,500. ஓகே, சரியா வந்துருச்சு. இப்ப புரிஞ்சுதா? ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். ஹோல்டிங் கம்பெனில நிச்சயம் உங்களுக்கு ஒரு 5 மார்க்கும் 10 மார்க்கும் கேட்பாங்க. அத அவசியம் படிங்க இந்த சாப்டர். மிஸ் அக்கவுண்ட்ஸ்ல நம்ம பாக்குறதுலயே ரொம்ப ஈஸி ப்ராப்ளம் எது அப்படின்னா இந்த ப்ராப்ளம் தான். இதுல நம்ம பெரிய எஃபர்ட்டே போட வேண்டிய அவசியம் இல்ல. ஜஸ்ட் பெர்சன்டேஜ் ஆஃப் ப்ரொவிஷன் நமக்கு ஞாபகம் இருந்தது அப்படின்னா இந்த ப்ராப்ளம்ல ஈஸியா 5 மார்க் நம்மளால ஸ்கோர் பண்ணிட முடியும். அண்ட் நிறைய கொஸ்டின் பேப்பர்ல இந்த ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. ஸோ அவசியம் எல்லாரும் இந்த ப்ராப்ளம் வந்து படிச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா உங்களால 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட முடியும் இந்த சாப்டர்ல. ஓகே, எஸ். இப்ப ப்ராப்ளம் பார்க்கலாமா? பாருங்க, while closing the books of accounts, a commercial bank has its advance classified as follows. Standard asset 16,000. எல்லா அமௌண்ட்டும் லேக்ஸ்ல கொடுத்திருக்காங்க. லேக்ஸ்ல கொடுத்திருக்காங்க அப்படின்றதுனால நீங்க ஜீரோஸ் எல்லாம் எதுவும் ஆட் பண்ணாதீங்க. அவங்க என்ன கொடுத்திருக்காங்களோ ஆஸ் இட் இஸ் அப்படியே எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. நீங்க ஒரு வேளை ஜீரோஸ் ஆட் பண்றேன்ற பேர்ல நிறைய தப்பு பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனால அமௌண்ட் இன் லேக்னா அது அப்படியே லேக்காவே இருந்துட்டு போட்டோம். ஆன்சர்ல வேணா இன் லேக்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்க எழுதிக்குங்க, அவ்வளவுதான். இது வந்து ஜீரோஸ் ஆட் பண்ணணும்ட்டு நினைக்கவே நினைக்காதீங்க இந்த பேங்க் அக்கௌண்ட்ஸ்ல. பிகாஸ் பேங்க்ஸ் பாத்தீங்கன்னா லேக்ஸ், crore கணக்குல வந்து மணி டீல் பண்ணுவாங்க. அதனால அவ்வளவு அமௌண்ட் தான் அவங்க கிட்ட இருக்கும். சோ நம்ம அத்தனை ஜீரோஸ் போட்டோம் அப்படின்னா நிச்சயம் நமக்கு தப்பு பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. என்னத்துல கொடுத்திருக்காங்களோ இன் லேக்ஸ்னா இன் லேக்ஸாவே இருக்கட்டும், இன் crore-னா இன் crore-ஆவே இருக்கட்டும். ஆன்சர்ல மட்டும் நீங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். ஓகே, சப்ஸ்டாண்டர்ட் அசெட் 1,300. டவுட்ஃபுல் அசெட் எல்லாமே செக்யூர்டு. பாத்தீங்கன்னா டவுட்ஃபுல் ஃபார் 1 year 700, டவுட்ஃபுல் ஃபார் 1 year to 3 years 400, doubtful for more than 3 years 200, loss assets 500. You are required to calculate the amount of provision to be made by the bank assuming that all the doubtful assets are secured. ஓகே, இந்த எல்லா அசெட்டுமே வந்து செக்யூர்ட் அப்படின்ட்டு வச்சு போட சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எஸ். இப்ப நம்ம வந்து போடலாம் அந்த ப்ராப்ளம். ஜஸ்ட் இந்த ஃபார்மேட்டை அப்படியே போட்டுட்டு ஜஸ்ட் 2 ஸ்டெப் தான் நம்ம அடிஷனலா போட போறோம். பாருங்களேன். ஓகே, திஸ் இஸ் த ஃபார்மேட். இது வந்து முதல்ல பர்டிகுலர்ஸ்ன்றது நம்ம கொடுத்துருக்க அசெட்டோட லிஸ்ட் எல்லாம் எழுதிக்கலாம். அண்ட் அமௌண்ட்ன்றது அவங்க கொடுத்துருக்க அமௌண்ட் அப்படியே எழுதிக்கலாம். பாருங்க, அமௌண்ட் எல்லாம் வந்து எழுதிக்கலாம். ஓகே, எழுதியாச்சு. இப்போ பர்சன்டேஜ் ஆஃப் ப்ரொவிஷன் இதுதான் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஸ்டாண்டர்ட் அசெட் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் பாருங்க, 0.4%. ஓகே, சப்ஸ்டாண்டர்ட் அசெட் அப்படின்னா 15, 1 year டவுட்ஃபுல்னா 25, 1 to 3 yearsனா 40, more than 3 yearsனா 100, லாஸ் அசெட்னா 100. அவ்வளவுதான். இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ப்ரீவியஸாவும் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் போட்டிருப்போம். அது வந்து பர்சன்டேஜ் ஆஃப் ப்ரொவிஷன் சேஞ்ச் ஆயிருந்தது. அதாவது
இந்த பிளேலிஸ்டோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா வேற பர்சன்டேஜ் இருந்திருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து பர்சன்டேஜ் நியூவா வந்திருக்கிறது இதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே, 0.4, 15, 25, 40, 100, 100. ஓகே, எஸ். இப்ப ப்ரொவிஷன் அமௌண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தா ரொம்ப சிம்பிள். இந்த 16,000 into 0.4%. ஓகே, இதை கால்குலேட் பாருங்க. இதை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு வருது பாருங்க, 64. இப்ப 1300 into 15 percentage போடணும், 195. 700 into 25% போடுங்க, 175. ஓகே, 400 into 40 எவ்வளவு அப்படின்னா 160. 200 into 200 அப்படியே பர்சன்டேஜ் 200. 500 into 100 அப்படியே பர்சன்டேஜ் போட்டீங்கன்னா 500. அவ்வளவுதான். இதுதான் வந்து 5 மார்க் ப்ராப்ளம். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா வருதுதான் டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ப்ரொவிஷன். ஓகே, பாருங்க 1294. இதுதான் ஆன்சரே. இது வந்து நீங்க இன் லேக்ஸ் அப்படின்னு கூட நீங்க எடுத்து எழுதிக்கலாம். சரியா? இந்த ப்ராப்ளம் பாருங்க, இது எவ்வளவு ஹார்ட்லி மினிட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும்னு. இதுக்கு வந்து உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின்ல கேக்குறாங்க. சோ அவசியம் எல்லாரும் இந்த ப்ரொவிஷனோட பர்சன்டேஜை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஞாபகமா தப்பு பண்ணிடாம இந்த 5 மார்க் ப்ராப்ளம்ல 5 மார்க் வாங்கணும். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம வேற ஏதாவது சாப்டர்ல இருந்து ப்ராப்ளம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங்.